பேதுனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முதல்ல எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல ஏசப்பா என்ன செய்கிறார், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது என்ன செய்கிறார், ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு, அதாவது இந்த பேதுனுடைய பிகினிங்கிலிருந்து சொல்கிறப்ப பேதுனுடைய பிகினிங் எப்படி இருந்துச்சுன்னா, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு, சொல்லுங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. சொல்லுங்க, ஒன்று அகப்படாம இனி அடுத்து நான் எங்க தான் போகணும்னு நினைச்சிருக்கிறா, வீட்டுக்கு போகணும்னு வலைகளை இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அலசி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனை ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஆரம்பிக்கிறானா, தோற்று போன மனுஷன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு, சொல்லுங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் தோற்று போன மனுஷனுடைய வாழ்க்கையில தான் தேவன் அந்த படகில் ஏறினார். ஆமென் என்று சொல்லலாமா? தோற்று போய் இனி அவளாதா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே வரப்போகிறது இல்லை, இனி என் வாழ்க்கையில் நான் வெறுமையான படகு, இனி வீட்டுக்கு போகிறதான்னு சொல்லிட்டு வலைகளை அலசி கொண்டு